ஹலோ காய்ஸ், திருப்பதியில சாமியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ அடுத்தது எங்க போயிட்டு இருக்கோம்னா திரும்பி ஒரு கோயிலுக்கு தான் போறோம். கோவில் பக்தர்கள் ஆயிடும். அப்பெல்லாம் கோவிலுக்கு போனோம்னா டூர் கோவிலா போனோம்னா ஐயோ கோவிலுக்கெல்லாம் யாராவது டூர் போவாங்களா அப்படின்னு கேட்போம். இப்போ என்னன்னா ஏதாவது கோயிலுக்கா போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. திருப்பதியில சாமியை பார்த்து முடிச்சாச்சு. திருப்தியா பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, எப்படி போய் சாமி பார்த்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பாப்பாலாம் வச்சுட்டு எப்படி போனீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் எதுவுமே முன்னாடியே பிளான் போட்டு அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. நேற்று ஒரு 7 மணிக்கு திடீர்னு தோணுச்சு போகலான்னு சொல்லிட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். எதுவும் புக் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம போனது எல்லாமே ஃப்ரீ தான். எப்படி அதுன்னா நம்ம யுவினால தான் நம்ம போனது. நம்ம கிட்ட உங்களுக்கு இப்போ ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃப்ரீயாவே போய் பார்க்கலாம். எல்லாமே புக் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம எல்லாமே ஒரு வயசுக்குள்ள ஃபேமிலியில 4 பேர் போலாமா, குழந்தையோட சேர்த்து. குழந்தை 4 பேர் இல்ல, 4 பேர். அப்பா அம்மா ஒரு வயசுல இப்போ குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிளஸ் அவங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது 10 வயசு தான். ஆமா 11 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த 11 வயசு இப்போ நாங்க இருக்கோமா. யுவினுக்கு இப்போ 3 மந்த்ஸ் பேபி. அவன் இன்னும் 1 வயசு ஆகல. அந்த 1 வயசுக்குள்ள அவனை கூப்பிட்டு போய்க்கலாம். பிளஸ் அப்பா அம்மா சுவிக்ஷாக்கு இப்போ 6 வயசு தான் ஆக போகுது. அதனால சுவிக்ஷா 4 பேர். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, டைரக்டா நீங்க மட்டும் திருப்பதிக்கு போயிடலாம். போயிட்டு திருப்பதிக்கு வந்தோமா, நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்தோம், திருப்பதியில ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நேற்று திருமலை அங்க மலை மேல ஏறிட்டோம். நீங்க ஏறிட்டு டைரக்டா நான் இப்போ திருமலைன்னு போட்டு நான் அதுவும் ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ்லாம் போடல, திருமலைன்னு போட்டு நாம போயிட்டோம். போன இடத்துல கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். நீங்க பஸ்ல வந்தா அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஓன் வெஹிக்கிள்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே கார் பார்க்கிங் இருக்கு. கார் பார்க்கிங்ல போயிட்டு காரை விட்டோம். காரை விட்டுட்டு ஒன்னே ஒண்ணுதான் சுபதம் என்ட்ரி. அதுதான் குழந்தைங்களை கூப்பிட்டு வர தரிசனம். அதுதான் காரை பார்க்கிங் போட்டோம். பார்க்கிங் போட்டுட்டு வந்தோம். வந்துட்டு ஜீப்பு நிறைய இருந்தது. இந்த மாதிரி கேட்டோம் சுபதம் என்ட்ரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சா. ஜீப்ட கேட்டோம். அவங்க ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கிருந்து டைரக்டா வந்துட்டோம். சுபதம் என்ட்ரியில 2 பேர் 100 ரூபா கொடுத்துட்டு பாப்பா தம்பி 4 பேர் ஜீப்ல ஏறணும். சுபதம் என்ட்ரியில விட்டுட்டாங்க. அதுவே நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்கணும். அவங்கதான் அவங்களே அதான் இப்போ இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ் ஸ்டாப் மேல அது ஒண்ணுதான் இருக்கும் இடத்துல. நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா அங்க உங்களை விட்டுருவாங்க. அங்க இருந்து நீங்க எங்க போகணுமோ அங்க போய்க்கலாம். இந்த வீடியோ இப்ப யாருக்குன்னா 1 வயசுக்குள்ள குழந்தை வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும். ஏன்னா மற்றபடி வேற என்ட்ரிலாம் எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியல. நாங்க இது போனதால இதை பத்தி நாங்க கரெக்டா தெளிவா சொல்லுவோம். சுபதம் என்ட்ரியில போயிட்டு காரை மேல பாலாஜி அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல காரை பார்க் பண்ணிட்டு ஜீப்ல சுபதம் என்ட்ரிக்கு போயிட்டோம். சுபதம் என்ட்ரிக்கு போயிட்டு என்னது அங்க இருந்து உள்ள நேரா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அங்க என்ட்ரியில ஆள் இருப்பாங்க. தம்பியோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் மட்டும் உங்களுக்கு கையில இருந்தா போதும். மதர் ஃபாதரோட ஆதார் கார்டு அப்படிதான் இவங்களோட தான். ஆனா கேட்டாங்களா எல்லாரோட ஆதாருமே கேக்குறாங்க. அது இல்லாம உள்ள போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கைடு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த என்ட்ரில போகணும்னா நீங்க கரெக்டா கேட்டு அங்க போயிட்டு நீங்க இப்ப பேபி வச்சுட்டு போனீங்கன்னா சுபதம் என்ட்ரி எங்க இருக்குன்னு கேட்டு அந்த என்ட்ரிக்கு போயிட்டீங்கனாலே போதும். அவங்களே உங்களை கரெக்டா இது பண்ணுவாங்க. நீங்க கேட்காம தெரியாம நம்ம நடந்து போயிட்டோம்னா நீங்க திருப்பி நடந்து வர மாதிரி இருக்கும். கேட்காம போயிட்டீங்கன்னா கொஞ்சம் அங்கங்க நடந்து போயிடும். நாங்களே இப்படிதான் சரி போய் கேட்டுக்கலாம் போயிட்டு தப்பா போயிடுறோம். அந்த மாதிரி போகாதீங்க. கரெக்டா அந்த என்ட்ரி எல்லாம் கரெக்டா எந்த என்ட்ரி போறீங்களோ அதை கேட்டுட்டு போங்க. இவன் குழந்தைய கூப்பிட்டு போனா சுபதம் என்ட்ரி. அங்க போயிட்டீங்கனாலே இப்ப நீங்க குழந்தை 3 வயசு 3 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்
கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அக்செப்டபிள்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருப்பாங்கல்ல டெலிவரி சஃபரி, அதை எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம் உள்ள. இன்னொன்று என்னன்னா, போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக போய் பார்த்துலாம் வரலாம்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் போனாலும் 1.5 மணி நேரம் வந்து வேஷ்டி தான். இது ஒன்று பண்ணாங்க. சுபதம் என்ட்ரி போற மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக தான் போகணும்னு சொல்லிட்டு பேண்ட் எல்லாம் போடக்கூடாது, நீங்க வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்களா. நாங்க அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வேஷ்டி வாங்கணும். 350 கொடுத்து ஒன்று வாங்கிட்டு, ஆமா கம்பல்சரி, அது சுபதம் என்ட்ரிக்கு மட்டும் அந்த மாதிரி நீங்க வந்து வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். நீங்க வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வேஷ்டி அப்படியே கட்டிட்டு போயிடலாம், இல்லைன்னா நீங்க அங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கடை இருக்கு, நீங்க ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். கேஸ் மிஸ் பண்ணிட்டா சொல்றேன், பேண்ட் போட்டுருந்தா வீடியோ பாக்குறீங்கன்னா சுபதம் என்ட்ரில நீங்க போறீங்கன்னா நீங்க வந்து வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுங்க, அப்படியே பேண்ட் மேலேயே கட்டிட்டு போய்க்கலாம். அவ்வளவுதான். போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்து வரோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஃபுல்லாவே நீங்க கிரவுண்ட்ல தான் இருக்கும். அது ஏதோ எங்களுக்கு அந்த அதுல ஃபுல்லா குழந்தைங்க தான். குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்களை தூக்கி வச்சுக்கிட்டு, இந்த எல்கேஜி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப அழுதுட்டு கேங்கா நின்றுட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஆனா ஈஸியா போயிடலாம். ஒரு 1.5 hour கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள வந்து 1/2 hour நடந்து போயிட்டு அங்க ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, அது உள்ள நம்ம என்ட்ரி போயிட்டு போன உடனே வந்து ஃபோனு, பேகு அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துடணும். நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பண்ண தப்பே அதுதான். ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன ஒண்ணுன்னா, நீங்க போனு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது எடுத்துட்டு வந்தாலும் நீங்க கார்ல வச்சிருங்க. கார்லயோ பஸ்ல வர்றவங்க எப்படின்னு தெரியல, ஸ்மார்ட் வாட்ச் கூட அங்க லாக்கர் அங்க லாக்கர்லாம் இருக்கு. நீங்க பஸ்ல இறங்கிட்டீங்கன்னா பக்கத்துலயே வந்து உங்களுக்கு லாக்கர் இருக்கு, குளிக்கிறவங்களுக்கும் பாத்திங் ஏரியாவும் இருக்கு, எல்லாமே வந்து அங்க ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க பஸ்ல இறங்குனீங்கன்னா கூட லக்கேஜ வந்து நீங்க லாக்கர்ல போட்டுட்டு நீங்க என்ன பொருள் வேணுமோன்றத நீங்க எடுத்துக்கலாம். இப்போ தெரியாதவங்க, இப்போ வந்து நான் வந்து திருப்பதிக்கு போயிருக்கேன், நிறைய டைம் நான் போயிருக்கேன். நான் போயிருக்கிறது வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தரிசனம் அப்படிதான் போயிருக்கோம். சரி, எமர்ஜென்சின்றதுனால போன் எடுத்துட்டு போவார். அப்பெல்லாம் என்கிட்ட எல்லாம் போன்லாம் கிடையாது. அப்ப வந்து அப்பாவோட போன் மட்டும்தான் இருக்கும். அவரோட போனை போட்டுட்டு நாங்க போயிடுவோம். அப்படிதான் போயிருக்கோம். ஒரு போன் அதே மாதிரி நான் கூட போக மாட்டோம், எங்க அப்பா போவாரு, போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. அதனால எனக்கும் தெரியல. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க திருப்பதிக்கு ஃபேமிலியா போனதுன்றது, மேரேஜ் ஆகி ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க திருப்பதி போனதுனால எங்களுக்கு இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்றாங்க. அதனால எதுவுமே தெரியவே இல்லை. நாங்க தெரியாம போனை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் போனை போட்டு வந்துட்டாரு. போனை கொடுத்துட்டு, நீங்க சுபதம் என்ட்ரில போறவங்க வந்து நீங்க போனு இதெல்லாம் ஓன் கார்ல போனீங்கன்னா நீங்க கார்லயே வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சுபதம் என்ட்ரில வந்து பாத்துட்டு அனுப்பிட்டாங்க. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்க ஒரு செகண்ட் செக்கிங் ஒன்று வந்தது. அங்க போன உடனே போனை பார்த்துட்டு போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது, டைரக்டா போயிட்டு அப்படியே அந்த லைன்லயே லாஸ்ட்ல லாக்கர் இருக்கும், அங்க போயிட்டு வச்சிருக்காங்க. மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, அவங்க 1/2 hour ஒன்ஸ் பண்றாங்க போல. அது கரெக்ட்டா மைக் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக்கிங்லயே நமக்கு எங்களுக்கு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து லாக்கர் எங்க இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரியல. அந்த சுபதம் என்ட்ரிக்கான லாக்கர் வந்து சுபதம் என்ட்ரி பக்கத்துலயே அதுக்குன்னு தனியா ஒரு லாக்கர் இருக்கு, அங்க எடுத்துட்டு போய் வைக்க சொல்லிட்டாங்களா. நாங்க போய் போன் எல்லாம் வச்சுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட என்கிட்ட 3 போன் இருந்தது. 3 போனு, நான் கேமராலாம் வேற எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு கேமரா, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்க கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் 5 வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். பவர் பேங்க் வந்து அவரு அந்த வாங்குறவர் கொஞ்சம் சிடுன்னு பேசிட்டு இருந்தாரா. பவர் பேங்க் சரி, நான் பவர் பேங்கை யோசிக்காம நான் மண்ணு சரி விட்டேன். பவர் பேங்க் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த பேங்க்லயே வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட திருப்பியும் அதை பவர் பேங்கை கொடுத்தா இன்னும் காண்டாயிடுவாருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியில உள்ள போறப்ப 3வது செக்கிங் ஒண்ணு இருக்கு. அதுல எப்படின்னா, நம்ம பேக்கை வந்து அப்படியே வைக்கணும், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணணும், பேக் உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் அதில் காட்டுது. அதுல புடிச்சிட்டாங்க. திரும்பி பவர் பேங்க் இருக்கக்கூடாது, எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் போனெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு இந்த தப்பும் பண்ணக்கூடாது ரிசிப்ட் போட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ணுச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பியும் நான் அந்த பவர் பேங்க் மாட்டிக்கிச்சா, அதை என்ன பண்ணேன், நான் இவங்களை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இவங்க போயிட்டு பவர் பேங்கை கொடுத்துட்டு இவங்க ஒரு ரிசிப்ட் ஒரு பில் ஒன்று போட்டு வந்துட்டாங்க.
இதுல என்ன பிரச்சனைனா, அதை இப்ப சாமிலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை போய் வாங்குறோம்ல, யார் வந்து அந்த ரிசிப்ட் போய் கொடுத்து ரிசிப்ட் போடுறீங்களோ அவங்க போனதான் அந்த இதை கொடுப்பாங்க. ஸ்கேன் இது எடுக்கறாங்க, போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த பர்சன் இருந்தாதான் வந்து கொடுக்குறாங்களா, அதனால அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஆக்சுவலா அது அப்போ வரையும் எங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கியூல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு. போனோம், சாமியை பார்த்தோம். சூப்பரா ஒரு 2 நிமிஷம் சாமியை பார்த்தோம். சூப்பரா பார்த்தோம். கொஞ்சம் குழந்தை வச்சுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. அந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு சுவிக்ஷாவை நான் தோல்ல தூக்கிட்டேன். ஏன்னா அவன் வந்து ஷார்ட்டா இருக்கிறதால கீழே நிக்கிறா, சுத்தி வந்து ஆளுங்களா இருக்காங்க. அவனுக்கு மூச்சு விட முடியல, பயப்பட ஆரம்பிச்சுட்டான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாவே நடந்து வந்துட்டேன். ஓரளவுக்கு சமாளிச்சு வந்துட்டோம். போனோம், அழகா சாமியை பார்த்தோம். 2 நிமிஷம் நல்லா நின்று சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஆக்சுவலா ஒரே என்ட்ரி தான். சாமியை பார்க்க உள்ள போறவங்களுக்கும் திருப்பி வெளில வரவங்களுக்கும் ஒரே என்ட்ரி தான் இருக்கும். பிரிச்சு விடுறாங்க. ஒரு 500 பேரை உள்ள விடுறாங்க, அடுத்தது ஒரு 500 பேரை வெளியே விடுறாங்க. அதனால ஸ்டாப் பண்ணி போறாங்க. சாமியை பார்த்துட்டு போயிட்டு சுத்தி வந்துட்டு உடனே வந்துட்டோம் இல்லையா. சுத்தி நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க போயிட்டு உங்களோட லக்கேஜ் நீங்க வாங்கிக்கலாம். லட்டை போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்தோம். அது வெளியே வந்த உடனே நீங்க வந்து கரெக்டா அது கேட்டுக்கணும், சுபதம் என்ட்ரியோட லாக்கர் எங்க இருக்கு, எங்க கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கணும். ஏன்னா உள்ள போறது வெளியே வர்றதுல சின்ன கோயில் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏதோ எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல. நாங்க ஒரு போலீஸ்கார்ட்ட ஒருத்தர்கிட்ட போயிட்டு லக்கேஜ் எங்க கலெக்ட் பண்றதுன்னு அந்த இதை காமிச்சு கேட்டேன்னா அவர் வந்து ஒரு இடத்த சொல்லிட்டாரு. அது ஆக்சுவலா மெயினான லக்கேஜ் கலெக்ட் பண்ற இடத்த சொல்லிட்டாரு. அங்க போயிட்டோம். அங்க போயிட்டு பார்த்தா அங்க ஒரு 11 கவுண்டர், 11 12 கவுண்டர் பெரிய எல்லாம் இருக்கு. அங்க போயிட்டு வந்து எங்களோட லக்கேஜ் வந்து அங்க வாங்க முடியாது. ஏன்னா நாங்க போயிருக்கிறது வந்து சுபதம் என்ட்ரியோட லக்கேஜ்ல தான் லக்கேஜ் எடுத்து போய் வச்சிருக்கோம். அதனால திருப்பியும் அங்க கேட்டு சுபதம் என்ட்ரிக்கு வந்தா அங்க நிக்கிறாங்க ஒரு கியூ. அங்க இங்க நாங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம்னா ஒரே ஆள் தான் வாங்கி வைக்கிறாரு. இன்னொரு ஆள் வந்து அதே மாதிரி வர்றவங்களுக்கு லக்கேஜ் வந்து கொடுக்குறாரு. இதுக்கு நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. இதுல எங்களுக்கு அங்கதான் இன்னொரு பிரச்சனையாச்சு. இவங்க ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க, நான் ஒரு என்ட்ரி. பவர் பேங்க்கு மட்டும் இவங்க ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. 4 போனுக்கு கேமராக்கு நான் ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கீழே போய் நின்னாங்க. கீழே போய் நின்று அது வாங்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் பண்றாங்க. சட்டை வேற போட்டுக்கிறாங்க பயங்கரமா. நடுவுல வந்து நின்னுக்கிறாங்க. நடுவுல திடீர்னு வராங்க, ஆள் நிக்க மாட்டாங்க. இவங்களை நான் நிக்க வச்சுட்டு நான் தம்பியை நான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தம்பியை வச்சுட்டு எங்களுக்கு இப்ப ஆள் இல்லை. இப்போ வந்து அதுதான் எங்களோட பிரச்சனை. இதுவும் ஒரு என்ட்ரி போட்டிருக்கு, நானும் ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன்னா இப்ப 2 பேருமே போய் வாங்கி ஆகணும். தம்பியை யார் வச்சுக்கிறதுன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இவனை வச்சுட்டு நானும் போயிட்டேன் உள்ள. இவன் வந்து தனியா உட்காருனா அவனும் உட்கார மாட்டான். எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு இடம் மட்டும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, அது எல்லா பொருளையும் நாங்க கார்ல வச்சுட்டு போயிருந்தோம்னா சூப்பரா போய் பார்த்துட்டு அழகா உடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொருள் நமக்கு தேவை இல்ல. ஆமா, அது ஆக்சுவலா உங்களுக்கு போன் எதுவுமே தேவை. காசு நீங்க எடுத்துக்கலாம், காசு வேணா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்ப தேவையான டயப்பரு இல்ல ஏதோ சாப்பாடு ஏதோ இருக்குன்னா அதை நீங்க கையில எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுவுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் நீங்க அழகா போன்லாம் கார்லயோ இல்ல பஸ்ல வர்றவங்க அங்க மெயின் லாக்கர்லயோ வச்சுட்டீங்கனாலே சூப்பரா போயிடலாம். நாங்க வந்த டைமுக்கு செமையா கூட்டம் இருந்தது. அதை வாங்குறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம். அதை வாங்கிட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இடம் தெரியாம போயிட்டு காலையிலயும் நாங்க சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. டைம் சாமி பார்த்துட்டு நாங்க வெளியே வரும்போது 2:30 ஆயிடுச்சுல. 11:30க்கு போனோம், 2:30க்கு வந்தோம் வெளியே. 2:30க்கு வந்து சாமி பார்க்கும்போது ஒரு 150 அது மாதிரி இருக்கும். அப்படி வெளியே வர ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த லக்கேஜ போயிட்டு எடுக்கிறதுக்கு தான் சுத்தி ஆகி ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுலதான் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட எல்லாமே ஃப்ரீ தான். அங்க இருந்து வந்துட்டு வெளியே வந்துட்டு திருப்பியும் போயிட்டு நாங்க கார் விட்ட பார்க்கிங் வந்து கரெக்டா எங்களுக்கு தெரியும். அங்கேயே போறப்பே கேட்டோம், ஒரு பாலாஜி பஸ் ஸ்டாப் பக்கத்துல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி சொன்னோம். அப்புறம் அங்கிருந்து திரும்பியும் வந்துட்டு ஜீப் இருக்கு, வெளியே வந்தாலே ஜீப் இருக்கும். ஜீப்ல திருப்பியும் 200 ரூபா கொடுத்துட்டு நாங்க மட்டும் ஃபர்ஸ்ட் போறப்ப 50 ரூபா கொடுத்து ஷேரிங்ல போனோம்.
வரும்போது 200 ரூபா கொடுத்துட்டு கார் பார்க்கிங் வேணும் மட்டும். அங்கே வந்தாலே நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்கும். அந்த பொம்மை அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். சுபதம் என்ட்ரி. உங்ககிட்ட குழந்தை வந்து ஒரு வயசுக்குள்ள குழந்தை இருந்ததுன்னா சூப்பராக போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நாங்கள் பார்த்துட்டோமா, இதுக்கப்புறம் திருப்பி எப்போ போகலாம்னா 90 டேஸ்க்கு அப்புறம் போகலாம். இப்போ இன்னைக்கு நேற்று பார்த்தோம், அதுலேருந்து 90 டேஸில் வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி நாங்கள் போகலாம். 90 டேஸ்க்கு ஒரு விசிட் வந்து இருக்கு. கண்டிப்பாக திருப்பியும் போகலாம். சாமியை பார்த்து சாமி வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு இதுவாக இருந்தது. அதுவுமே வந்து நாங்க போன இப்போ ஃப்ரண்ட் சுவிக்ஷாவும் இவங்களும் வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க. நான் வந்து பின்னாடி தான் வந்தேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த கால் நனைச்சி தண்ணி இருக்கு பாருங்க, கால் நனைச்சி உள்ள போற கரெக்டா அந்த வாசல் கிட்ட வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் அப்படியே ஃபுல்லா நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த என்ட்ரில வந்து சாமி கிட்ட போறப்போ எல்லா ஃப்ரீ என்ட்ரி, 300 ரூபாய் என்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைப்பா அந்த வெரைட்டி தரிசனம் இருக்கு, ஃப்ரீ தரிசனம் இருக்கு, எல்லாமே வந்து அங்க ஒண்ணு சேரும். அதனால அந்த இடம் நமக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். குழந்தை வச்சுட்டு போறதுக்கு ரொம்ப டஃப். நீங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாதிரி 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். நீங்க ரொம்ப 2 மாசம் குழந்தை 1 மாசம் குழந்தைலாம் கூட்டு போகக்கூடாது கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் போறது கொஞ்சம் ஓரளவுக்கு இவனை வச்சு நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்ததுன்னா ஆக்சுவலா இவன் வந்து அழுவே இல்லை. வெளியே வந்த வரையுமே அவன் அழுவே இல்லை. அவ்வளோ கூட்டத்துல இருந்தா இவன் அழுகுறான். இவன் அந்த ஷார்ட்டா இருக்கிறதுனால அவளுக்கு கரெக்டா பயத்துல அழுகுறா. கோவிந்தா உள்ள கத்தும் போது கொஞ்சம் அழுகுனா. மற்றபடி யுவின் வந்து உள்ள என்ட்ரில இருந்து சரி சாமி பார்த்து வெளியே வர்ற வரையுமே அவன் அழுவே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்றதுக்காக நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்லிட்டு 1 இயர்க்குள்ள பேபி இருக்கணும். 1 இயர்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. நீங்க வந்து எங்களை மாதிரி 10 நிமிஷத்துல பிளான் பண்ணி கூட நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம், வந்துடலாம். பண்ணணுமான்னு கேக்குறீங்க? எதுவுமே தேவையில்லை. குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, கூட பிறந்தவங்க வந்தா அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. டேரக்டா நீங்க மட்டும் திருப்பதிக்கு வந்து கார்ல வரீங்களா, கார் பார்க்கிங் காரை போட்டுட்டு பஸ்ல வரீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு சுபதம் என்ட்ரி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா போயிடுங்க. நேரா போயிட்டு ஆள் அங்க என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு நீங்க மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். 1.5 hour ஆகும். எப்படி எல்லாருக்கும் அது வந்து அந்த டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைமிங் வந்து 12. நாங்கள் வந்து நேற்று ஃப்ரைடே போனோமா, ஃப்ரைடே வந்து டைமிங் வந்து 12 to 6 போட்டு இருந்தது. ஸோ அந்த டைமிங்குள்ளே பார்த்துக்கோங்க. நாங்கள் கூகுளில் செக் பண்ணால் ஒரு மோஸ்ட்லி 12 எப்போவுமே ஓப்பனில் இருக்குது. இப்போ மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல வந்து காலையிலையும் ஒரு பேட்ச் வந்து இருக்குது. அந்த டைமிங் மட்டும் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 12க்கு வந்து அந்த சுபதம் என்ட்ரி ஓப்பன். டேரெக்டாக நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். சூப்பராக போய் சாமி பார்த்துட்டு சூப்பராக வரலாம். மலை ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் 18-20 கிலோமீட்டர் இருக்கும். 45 மினிட்ஸ் வரும். திருப்பதியிலேருந்து அந்த கோயிலுக்கு வந்து ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா காரில் நம்ம ஓன் காரில் போகிறவங்க இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் வந்து 2 வே இருக்குமா, ஒரே வழியிலே அழகாக ஏறுவாங்க. எங்கே ஓவர்டேக் பண்ண முடியுமோ அங்கே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஏறுறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி அழகாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, சரியாக போக மாட்டுறாங்க. கண்ணா பின்னாடி காரை ஓட்டி டேர்னிங்கில் அப்படி போகிறது இப்படி போகிறதுன்னு பயமுறுத்தி விட்டுறானுங்க. இப்போ நல்லா மென்டலான மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். வேறு எதுவும் இல்லை. நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாம போயிட்டோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக நீங்கள் சாப்பிட்டுலாம் போயிடுங்க, சாப்பிடாமலாம் போயிட்டாதீங்க. குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க, அழகாக பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கோயில் எங்கே போயிட்டுருக்கோம்னா வேலூரில் வந்து கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ ஊருக்கு போகிற வழி தானே, சரி அந்த கோயிலுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயிலும் உங்களுக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்.